அண்ணாத்த நடையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பேட்டை விட்டு பேட்டை தெனாவட்டில வர்றிய ஏன்டா அலற? நான் கேட்டுக்கிட்டு. ஏய் வெளியில போட பாத்தியா? இது மளிகை கடை. மளிகை கடையில உப்பு இருக்கும், பருப்பு இருக்கும், அரிசி இருக்கும். வீடு எங்கயா இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? அறிவுக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? அவன் யார்கிட்ட சிசியனா இருக்கிறான்? நமசுகிட்ட. அவன் புத்தி தானே இவனுக்கு இருக்கும். முதலாளி, இப்ப நான் நம்பிச்சுக்கிட்டு இல்ல. ஏண்டா? ஏன்னா அந்த ஆளுக்கு பட்டம் போச்சு, பதவி போச்சு. அதனால டீல்ல விட்டுட்டு கட்சி விட்டு கட்சி மாறிட்டேன். இப்ப எனக்கு யார் தலைவர் தெரியுமோ? மாடுசாமி. அவர் தான் தலைவர், அவர் தான் வாத்தியார். இந்த பேட்டையில நானும் ஒருத்தர் ஆயிட்டேன். கனியா, ஒரு வெள்ளை டீ சாப்பிடலாமா? வெள்ளை டீயா? அதான்டா வெளியூர் டீ. இன்னும் கொஞ்சம் நேரமான சாராயம் குடிக்க கூப்பிடுவோம் போல இருக்க. போல. யார் எங்க? இது உண்மைதா? வச்சுக்கோ. பழகின தோஷம். இப்பெல்லாம் பஜார்ல உஜாராதான் இருக்கிறானுங்க. என்ன ராஜாத்தி, என்ன மௌனம்? நீங்க எப்ப சினிமால சேர்த்து விடுறீங்களோ அப்பதான் மௌனம் கலை. யோசி, நீ 4 பேர்ல ஒருத்தி அடிக்கிறியா? இப்பவே ரெடி. நான் உன்னை 4 கோடி பேருக்கு ட்ரீம் கேர்ள ஆக்கி காட்டணும்னு நினைக்கிறேன். கோச்சுக்காதீங்க. டைரக்டர் சார் எப்ப பாக்குறது? டைரக்டரா? அவருக்கு எத்தனையோ வேலை. மியூசிக் ரிஹர்சல்ஸ், கம்போசிங், ரெக்கார்டிங். அப்பப்பா. அப்ப எப்பதான் பாக்குறது? சீக்கிரமா. டோன்ட் வரி. நான் உன்னை எப்படி முன்னுக்கு கொண்டு வந்துடுறேன். சத்தியமா? சத்தியமா. ஓகே. என்ன மாடசாமி, வாத்தியாராய் இன்னும் வண்டி ஓட்டிட்டு இருக்கியாமே? சாமி, நாம மந்திரி ஆயிட்டாலும் மக்கள்ல நாம ஒருத்தன் நினைச்சு வாழணும். அப்பதான் நினைச்சு நிக்க முடியும். ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் பேச்செல்லாம் பொன்மொழியா உதறாப்புல இருக்கு. ஐயோ, எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம். ஆமா, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? காயத்ரிக்கு மருந்து வாங்க போறேன். நாளைய நாள அவளுக்கு ஜுரம். ஜுரமா? ரெகுலரா வேலைக்கு போறதுனால அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அந்த மன கஷ்டம் போல இருக்கு. நான் வரேன். ஹார்லிக்ஸ், ஆப்பிள், சாத்துக்குடி. எதுக்கு இதெல்லாம்? அதோட நிறுத்திக்கிங்க. பில் எங்க, எவ்வளவு பணம் கேள்வி கேட்றாதீங்க. 2 பாட்டில் ஹார்லிக்ஸ் வாங்கினா 1 சில்வர் டம்ளர் ஃப்ரீனா நான் 1 தான் வாங்கினேன். அப்புறம் இங்க 2 பேருக்கு உடம்பு சரியில்லை, ஏன் ஒருத்திக்கு தானே சரியில்லைன்னு சொல்லுவீங்கன்னு நான் 1 மட்டும் தான் வாங்கினேன். அப்புறமா ஆப்பிள் கடைக்கு போனேன். பாதி ஆப்பிள் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். முழுசா கொடுத்தா வாங்கிட்டு வந்துட்டேன். இதே மாதிரிதாங்க அந்த கடைக்காரன்னு சிரிச்சான். நான் சிரிக்கணும்னுதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? கடமைன்னு நினைச்சு வாங்கினேன். கடமைன்னு சொன்னது தப்புங்களா? அப்படி இல்ல, எந்த உதவியும் திருப்பி செய்யற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு நன்றியை காட்டிட்டா அது என்னவோ குடுக்கல் வாங்கல் மாதிரி வியாபாரம் ஆயிடுங்களே. என்ன சொல்றீங்க? நமக்குள்ள வியாபாரம் வேண்டாம்னு சொல்றேன். நீங்க நானுன்னு தனியா பேசுறது, அது நாமுன்னு ஒன்னாயிட்டா ஏங்க தப்பா பேசிக்கலாம்? தப்பா நினைச்சிருந்தா அப்பா இல்லாத இந்த வேலையில உங்க கூட இவ்வளவு நேரம் தனியா பேசிருக்க மாட்டேன். என்ன சொல்லலாம்? உடம்பு சரியில்லாதவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க காந்தி சொல்ல. சாப்பிடாம சோத்துக்குள்ள என்ன தேடுற காயத்ரியா? அது இல்லக்கா. வேற என்ன? சாமி கோயில்லாம் ஏண்டா பூட்டி வச்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. சாப்பிடும் போது சாமியை பத்தி என்ன ஆராய்ச்சி? அந்த சாமி தானே ஏழைங்க வயித்துல மண் அடிக்குது. ஆத்திரம் வந்து எங்கே அவன் அடிச்சிட போறமோன்னு கோயில் கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. இப்ப எந்த ஏழைய கடவுள் காப்பாத்தலன்னு இப்படி கோச்சுக்கிற நீ? பின்ன என்னக்கா, வக்கீல் சார் மக பாவம். அந்த பொண்ணு திருத்துருவா போய் சோப்பி வர மன்னிச்சுல, அதனால அந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கும். அந்த புள்ளைக்கு ஏதோ காய்ச்சல் வேலைக்கு போலையா, அதனால வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களா? அது என்னக்கா நியாயம்? மிஷினே ரிப்பேர் ஆகுதுன்னா மனுஷன் ஆக மாட்டானா, படுக்க மாட்டானா? இதுக்கு போய் பொட்டுன்னு வேலையை விட்டு நிறுத்திட்டா இதை கேட்கறது யாரு? பாத்தியார் தான். என்னது? என்ன முழிக்கிற?
நீ யாரு என்னன்னு உன் பெருமை தெரியாம கடந்து புலம்புறியே. என்ன பார்த்தாலே மெட்ராஸ் வாத்தியார் மாடசாமிக்கு அக்கா போறாங்கன்னு பஸ் ஸ்டாப்ல நிறுத்தாம என்ன பார்த்த இடத்துல நிறுத்தாரு கண்டக்டர். அன்னைக்கு முந்தான முடிச்சு படம் பார்க்க போறேன். அந்த மேனேஜர் இந்தா காணி என்ன சோபா செட்ல உட்கார வச்சு சோடா உடைச்சு குடுக்கறாரு. அத்த விடு. மவுண்ட் ரோட்ல குறுக்கால நடந்து போறேன். டிராபிக் இன்ஸ்பெக்டர் எல்லா காரையும் அப்படி அப்படியே நிறுத்திவிட்டு வாத்தியார் அக்கா போகட்டும்னு எனக்கு முன்னால வழி விடுறாரு. உன் பேருக்கே ஊரே நடக்குதுன்னா உன்னை விட்டா அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க வேற யார் இருக்கா? நீ இப்ப பரப்புற சோப்பு கம்பெனிக்கு வாத்தியார் வர்றாருன்னா சோப்பு தன்னால கிடையாது. டேய் பாவானே, நீ இப்பவே அந்த சோப்பு கம்பெனிக்கு போய் மெட்ராஸ் வாத்தியார் வரப்போறான்னு சிக்னல் குடுறா. சிக்னல் என்னத்துக்கு? டேஞ்சர் கொடியை நெட்டிட்டு வந்துடுறேன். கதையை விடு. இப்ப பாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.